கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளி ஆசிரியர்கள் மணற்கேணி செயலியை பயன்படுத்த உத்தரவு. அரசு பள்ளிகளில் மணற்கேணி செயலியை பதிவிறக்கம் செய்து ஆசிரியர்கள் பயன்படுத்த வேண்டும் என தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கற்றல் செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவும் வகையில் மணற்கேணி என்ற செயலி வடிவமைக்கப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆனால் மணற்கேணி செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளன. இதனையடுத்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் செல்போன், மடிக்கணினி, டேப்லெட், ஸ்மார்ட் போர்டு, கணினி ஆய்வகத்தில் மணற்கேணி செயலி அல்லது www.manarkeni.schools.government.in என்ற இணையதளத்தில் காணொலி காட்சிகளை பதிவிறக்கம் செய்து மாணவர்களுக்கு பாடங்களை நடத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பெண்களை பாதுகாக்கும் தமிழகம். கவர்னர் RN ரவி. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக ஆளுநர் ரவி பிரமதம் தெரிவித்துள்ளார். டெல்லி பாதுகாப்பற்றதாக நினைக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பெற்றோர் தங்கள் மகள்களை தமிழ்நாட்டுக்கு படிக்க அனுப்பும்போது பாதுகாப்பாக உணர்கின்றனர். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு இங்குள்ள மக்களின் அன்பும் விருந்தோம்பலுமே முக்கிய காரணம் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். டான்செட் மற்றும் சீட்டா நுழைவுத் தேர்வுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். டான்செட் மற்றும் சீட்டா நுழைவுத் தேர்வுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளன. மேல விவரங்களுக்கு www.tansett.annauniversity.edu என்ற இணையதளத்தை பார்க்கலாம். யுஜிசி புதிய விதிகளை திரும்ப பெற கேரளா அரசு தீர்மானம். யுஜிசி புதிய விதிகளை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கேரளா அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தனியார் துறையை சேர்ந்தவர்கள் துணைவேந்தர்களாக நியமித்தால் உயர்கல்வி வணிகமயமாக வழிவகுக்கும் எனவும் உயர்கல்வியில் ஜனநாயகத்தை முடக்கவே புதிய யுஜிசி விதிகள் வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வரைவு விதிமுறைகளை திரும்ப பெற்று புதிய விதிமுறைகளை யுஜிசி வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பள்ளிகளில் சினிமா ஒளிபரப்பு. சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்க உத்தரவு. தமிழக அரசு பள்ளிகளில் மன்ற செயல்பாடுகளாக மாதத்துக்கு ஒரு சிறார் சினிமா திரையிடப்படுகிறது. அதிகபட்சம் 40 நிமிடங்கள் வரை ஓடக்கூடிய படங்களை தலைமை ஆசிரியர்கள் மாலை வேளையில் திரையிடுகின்றனர். இந்நிலையில் ஜனவரியில் பள்ளிகளில் சினிமா திரையிடப்படும் விதம் குறித்து வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி ட்ரீம் ஆஃப் ட்ரீ என்னும் 33 நிமிடம் ஓடக்கூடிய சிறார் சினிமா எமிஸ் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் திரையிடப்படும் பொழுது சிறப்பு அழைப்பாளர் வரவழைக்கப்பட்டு ஒளிபரப்பு முடிந்த பின் சினிமா குறித்த விமர்சனம், கருத்து, மாணவ மாணவியரின் விமர்சனம் என 2:30 மணி நேரத்துக்கு கூட்டம் நடத்த தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் தகுதியான சிறப்பு அழைப்பாளர்களை தேடி பிடிக்கும் பணி தற்போது கூடுதலாக சேர்ந்துள்ளதாக தலைமை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.